இங்கே வந்து குவைத்தில் வந்து ஸ்கூலெல்லாம் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸோட ரேட்டு ப்ரைஸஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க எல்லா ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கூலில் வந்து நிறைய வாங்கியிருக்காங்க கொஞ்சம் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். இந்த இடம் வந்து எங்களுக்கு ஸ்கூலில் வந்து 2 டைம்ஸ் வந்து தான் புக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கனால வந்து ஒரே நாளில் கொடுக்கல. ஃபஸ்ட் என்னென்னா ஒரே நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்கேஜி டு 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் வர 1 டேவும் 4th to 8th வரைக்கும் 1 டே அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ நாங்கள் 2 நாள் ஸ்கூல் போக வேண்டிச்சு. ஏன்னா பையன் வந்து 7th, பொண்ணு வந்து 4th போயிட்டுருக்கு, 3rd போகிறான். அதில் வந்து 2 டேஸாக நாங்கள் போக வேண்டியது இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு இங்கே ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த ப்ரௌன் ஷீட் ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்படி 2 பாக்ஸ் ப்ரௌன் ஷீட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் லேபிள் இருக்குல்ல, இது வந்து 50-50 கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் புக்ஸு, பிள்ளைங்களுக்கு என்னென்ன புக்ஸு, அந்த புக்ஸ் வந்து எதுக்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து எங்களுக்கு மெயில் வந்துடும். ஏன்னா இந்த புக்ஸ் இதுக்கு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பையனுக்கு வந்து 7th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 39 கேடி தான் ஆச்சு, 39 கேடி. பொண்ணுக்கு வந்து 3rd ஸ்டாண்டர்டில், அதனால் வந்து அவளுக்கு 37.25 கேடி தான் ஆச்சு, 37 ரூபாய் தான் அவ்வளோதான் ஆச்சு. இதில் வந்து இன்னும் வந்து பிள்ளை வந்து என்ன அரபிக் புக்கு கொடுக்கல, அதுக்கு அவங்க ப்ரைஸும் எடுக்கலை. ஒரு வேளை ஆன்லைனில் வந்து எப்படி நடத்தணும் அப்படின்னு தெரியலையா, கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து அரபிக் அந்தளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட மாட்டாங்கல்ல, அதனால இருக்கலாம். ஏன்னா வந்து இப்போ இனி ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் எங்கள் ஸ்கூல் வந்து April 1ன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து என்னென்னா April 6th ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுபோல் மார்னிங்கும் இல்லை, ஆஃப்டர்நூன் தான். பையனுக்கு வந்து 2:30 to 5:30, 5 o'clock, 2 to 5 o'clock. பொண்ணுக்கு வந்து 5:30 to 7:30. ரெண்டு பேருக்கு வந்து டைம் வேறு கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2 o'clock to 7:30 வரை அவங்கக்கிட்டே இருக்கணும் மேக்ஸிமம். ஏன்னா ஒருத்தங்க கிளாஸ் இருக்கும்போது இன்னொருத்தங்க சத்தம் போடுவாங்க. ஏன்னா குட்டி பொண்ணு இருக்கனால இன்னும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவள் சத்தம் போட்டுட்ருப்பாள். ஒரு 3 o'clock டைம்னா அவள் ஸ்லீப்பிங் டைம். அப்படி இருக்கும்போது இது எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்னு தெரியல. கொரோனா டைம் கூட பையன் மட்டும்தான் ஸ்கூல் போயிட்டு இருந்தான். அவள் வந்து 2வது பொண்ணு வந்து குட்டி பொண்ணாக இருந்தனால அது வந்து பெருசாக தோணலை. பட் இந்த டைமில் வந்து நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் லேப்டாப் இருக்குது, அதை வச்சு 2 பேருக்கு மேனேஜ் பண்ணலாம். பட் அவங்க பக்கத்துலேயே உட்காந்தா ஓகே, கொஞ்சம் லிசன் பண்ணுவாங்க, நம்ம சொல்ல முடியும். சம்டைம் அவங்க வந்து அதை லிசன் பண்ணவும் மாட்டாங்க. நம்ம பக்கத்தில் இல்லைன்னு சொன்னால் பொண்ணெல்லாம் எழுதவே மாட்டாங்க. நம்ம பக்கத்தில் இருந்தால் ஓகே அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லைன்னா அப்படியே ஏதாவது வேடிக்கை பார்ப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு மைண்டுக்கு முன்னாடி அவங்க போயிடுவாங்க. ஏன்னா பையனுக்கு வந்து இந்த இடம் வந்து ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஷேக்ஸ்பியரோட ஒரு ஸ்டோரி புக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவன் வந்து லாங்குவேஜ் வந்து ஃப்ரெஞ்சு தான் எடுத்திருக்கான். ஹிந்தி எனக்கு வேண்டவே வேண்டான்ட்டான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் ஹிந்தி டஃப்பாக இருக்குது, கிராமர் வரும்ல, அதனால் வந்து அவன் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டான். அப்புறம் ஃப்ரெஞ்சு, அப்புறம் ஜிகே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃப்ரெஞ்சில் 2 இருக்கும், கிளாஸ் ஒர்க்கும் இருக்கும், ஒரு புக்கும் இருக்கும் நமக்கு. இது வந்து கம்ப்யூட்டர் புக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி அவனுக்கு கிராஃப் இருக்குது. நாங்கள்லாம் படிக்கும்போது 9th தான் கிராஃபு. பட் இந்த தடவை வந்து இவங்களுக்கெல்லாம் தான் 7th கிராஃப் புக்கு கொடுத்துருக்காங்க. அவன் சொல்லிட்டான், எனக்கு டிசியை வாங்கிடுங்க, நான் ஊருக்கு போயிடுறேன், எனக்கு டஃப்பாக இருக்கு. ஏன்னா அவனுக்கு பிடிக்காதுன்னா மேக்ஸ் மட்டும் சுத்தமாக அவனுக்கு பிடிக்கவே செய்யாது. மேக்ஸு, ஃப்ரெஞ்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுப்பான். சோஷியல் சயின்ஸ் இந்த 2-3லேயே நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுப்பான். பட் வேறு இதில் அந்தளவுக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது வந்து ஆர்ட் புக், ஸ்கெட்ச் புக்கு, ஸ்கூலில் ஏதாவது ஸ்கெட்ச் இது பண்ண கொடுப்பாங்கல்ல அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இங்கிலீஷும், இது வந்து சயின்ஸு. அதே போல் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து சோஷியல் கொடுத்துருக்காங்க. மேக்ஸில் வந்து 2 புக்கு கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னே தெரியாது. மேக்ஸ் 1 and 2 கொடுத்துருக்காங்க. அவனுக்கு நான் பார்த்தோன்னு சொல்லிட்டேன், ஐயோ மேக்ஸ் இன்னும் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் தெரியல, மேக்ஸ் நான் எப்படியாவது சொல்லிக் கொடுப்பேன், டியூஷன் விட மாட்டேன், டியூஷன் போக மாட்டேன்ட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த டியூஷனில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேண்டாம் நீங்களே சொல்லி கொடுத்துருங்க, நான் படிச்சிடுறேன் அப்படின்ட்டா. சரி ஓகேடா நானே படித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் வந்து இப்போ வந்து என்னென்னா டெய்லி வந்து மேக்ஸ் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். டேபிள் வந்து டெய்லி ஒவ்வொரு டேபிள் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ லீவில் இருக்கனால டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோன்னா அவங்க அப்படியே டோட்டலாகவே எல்லாம் மறந்துடுவாங்க. திருப்பி புக்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ புது புக்கு மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் அவங்க வீட்டிலே இருக்காங்கல்ல, அதனால் இப்போ வந்து திருப்பி கிடச்ச புக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிள்ளைங்களுக்கு படிக்க வச்சுட்ருக்கேன். அதேபோல் இந்த ப்ரௌன் ஷீட் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் கொடுக்குறாங்க. எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களுக்கு வந்து என்னென்னா டிரான்ஸ்பரண்ட் கவர் கொடுக்குறாங்க. ஏன்னா பிள்ளைங்க எடுத்துட மாட்டாங்களா, அப்போ டீச்சர் புக்ஸை காட்டும்போதே பிள்ளைங்க எடுத்துருவாங்க. அதனால
டிரான்ஸ்பரண்ட் கவர் அவங்களே கொடுக்குறாங்க. வேறு ஸ்கூல்ஸ்லலாம் வந்து வெளியே வாங்குறதா தான் சொல்லியிருந்தாங்க, ப்ரௌன் ஷீட்டு லேபிள் எல்லாமே. பட் எங்கள் ஸ்கூல்ஸில் வந்து எல்லாமே வந்து அது ஒரு யூனிஃபார்மாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா வந்து இனி இந்த ஸ்கூலோட ஃபீஸு இல்லை டிரான்ஸ்போர்ட் எவ்வளவு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து எங்களுக்கு ஈவினிங் டைம் அந்த டைம் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 2 டேயும் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் ஓகே, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு. கொரோனா நேரம் எப்படி வீட்டில் இருந்தோமோ அந்த மாதிரி தான் பிள்ளைங்களை பார்த்துக்கணும். நான் வந்து இதில் வந்து என்னென்னு சொன்னால், நம்ம இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் பைண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னால் அதில் வந்து கொஞ்சம் அந்த கேப் இருக்கக்கூடாது. ஏர் பபிள்ஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. திரும்ப நம்ம அதை எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ப்ரௌன் ஷீட்னால் நம்ம ஈஸியாகவே போட்டுடலாம். முன்னாடியெல்லாம் ஸ்கூலில் போட்டனால ஓகே, ப்ரௌன் ஷீட் வந்து ஈஸியாக போட்டுருவேன். அந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் போடணும், ஒரு புக்கு போடணும்ல ஒரு 1/2 ஹவராவது ஆகும். அவ்வளோ டைம் எடுக்கும். அதை கட் பண்ணி எடுத்து அது ஒழுங்காக வராது. பிள்ளைங்களை வச்சுட்டு போடுறது கஷ்டம். மேக்ஸிமம் இவங்க தூங்கும்போது அதெல்லாம் பயன் பண்ணும். இது அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நான் செய்தேன். இல்லைன்னா வந்து சின்ன பிள்ளை வந்து பண்ணவே விட மாட்டேன். அதனால் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன். என்னோடய இது வந்து ஒர்க் வந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. உங்களோட ஸ்கூல்ஸில் என்ன மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க, சிலபஸ்ஸு, ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரி குவைத்தில் யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அனுப்புகிறீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.